ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 1, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சாரா வந்து வருண்ட்ட நடிச்சிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து கௌதம்கிட்ட வந்து வான்மதி பேசிகிட்டு இருக்கா. உங்கள் தம்பி அந்த சாராவுக்காக இப்போ இந்த ஃபங்க்ஷனே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாரா தானே முக்கியம்னு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவர் வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை வீணடிச்சிட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து மங்கா கேட்டுடுறாங்க. கேட்டு ஓஹோ அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க கீழே. உடனே கௌதம் நில்லுங்க நில்லுங்கன்ட்டு ஓடுறான். பின்னாடியே வான்மதி இதை வந்து இந்த வாத்துக்கிட்ட இம்மா நேரமாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த மங்கா மாட்டை முன்னே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எப்பயோ சுலபமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே ஓடுறா. அவளும் அங்கே போயிட்டு வெண்ணிலா அம்மா கிட்ட சொல்கிறா, பரமு நம்ம பொண்ணோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுச்சு, மாப்பிள்ளை ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டாராம் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா அப்பா அம்மாலாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன அண்ணாமலை, நான் வந்து ஃபஸ்ட்டே யோசித்தேன், பெரிய குடும்பம், நம்ம வந்து வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குமோ நம்ம பொண்ணுன்ட்டு. ஆனால் அண்ணாமலை, நீ வந்து உன் குடும்பத்தில் இப்படிலாம் கிடையாதுன்னு நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னம்மா சொல்ல போகிற இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா அப்பா. அதுக்கு வந்து கௌதம் சொல்கிறான், அப்படிலாம் வந்து இப்போ சித்தி வந்து அண்ணாமலை சித்தி விட்டுற மாட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வருணை எப்படியும் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி வந்து இதெல்லாம் நம்புறது அப்படின்ற மாதிரி மங்கா வந்து கேட்குறா. எங்கள் பொண்ணு வாழ்க்கையே வந்து வீணடிச்சிட்டிங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா மங்கா. எப்படி இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டிங்களா அப்படின்னு மங்கா கேட்குறா. அதுக்கு லீலாவதி சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி தெரியாது, தெரிஞ்சால் நாங்கள் வந்து இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்க மாட்டோம், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா சொல்கிறா, அப்பா என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தில் வந்து எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க வந்து அசிங்கப்படக்கூடாது, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களோட மான மரியாதை தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறா. உடனே பார்த்தீங்களா வான்மதி சொல்கிறா, இப்போவும் என் தங்கச்சி வந்து இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கிறா, ஆனால் வந்து உங்கள் பையன் அவள் வாழ்க்கையே வீணடிச்சிட்டாரு, இப்போ என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி வான்மதி கேட்குறா. உடனே அவர் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துடுறாரு வெண்ணிலா அப்பா. என்னாச்சுன்னு சொல்லி உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. என்னம்மா அண்ணாமலை, இது மாதிரி ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்னம்மா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும் போது உடனே இவங்க சொல்கிறா வெண்ணிலா, அப்பா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அத்தைக்கு வந்து எதுவும் தெரியாது, இவர் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து நல்லவ கிடையாது, அவள் கெட்டவன் புரிய வைக்கணும், அவர் லவ் பண்ணுற பொண்ணு நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமே அவள் கூட சந்தோஷமாக வாழ்வேன், நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வான்மதி சொல்கிறா, எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும், நீ ஏற்கனவே வந்து அவளை 5 நாள் வந்து டைம் கொடுத்து அவளை வந்து இந்த வீட்டை சரிப்பட்டு வரமாட்டான்னு போயிட்டா. ஆனால் இப்போ வந்து அவர் பின்னாடியே சாரா பின்னாடியே வந்து இவரும் போயிட்டாரு வரணும், என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில்னு கேட்டுட்ருக்கா. உடனே அவங்க கிளம்புறாங்க. அண்ணாமலை, எங்கே போகிறீங்க, இப்போது உங்கள் பையனோட வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி மங்கா கேட்குறா. ஆமாம், என் பையனை கூப்பிட்டு நான் 1/2 மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அப்படி வரலன்னா அப்படின்னு மங்கா கேட்கும் போது அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்படி வரலன்னா நானும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. உடனே எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. லீலாவதி சொல்கிறா, அண்ணாமலை போகிறா, பின்னாடியே போ நீயும் அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், அண்ணாமலை பார்த்துப்பா, அண்ணாமலை எப்படியும் வருணை கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, பயப்பட வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லி. உடனே வெண்ணிலாவோட அப்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வந்துடுவாரா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணாமலை போயிருக்கால, கண்டிப்பாக வருணை கூப்பிட்டு வந்துடுவா, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி உங்கள் பொண்ணு வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தான் வெண்ணிலா வாழ்க்கையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது, இதெல்லாம் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் சாராவோட அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, 2 மணி நேரத்தை செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறதுனால கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் கல்யாணத்துக்கு வந்து மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க. மாலை மாற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். உடனே அண்ணாமலை வந்து கார் நிற்கிது. அண்ணாமலை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாங்க. இவர் தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து வருண் கத்துறாங்க. அவர் உடனே நிறுத்திடுறாரு. உடனே
கட்டு வரும்னு அவள் கழுத்தில் தாலி கட்டுன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்ன நினச்சிட்ருக்க? உன்னை நம்பி ஒரு பொண்ணுக்கு வந்து ஊரை கூட்டி தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன் நடத்தினா நீ என்னன்னா இங்கே வந்து இவள் கழுத்தில் தாலி கட்டுன்னுட்ருக்கியா அப்படின்னு கத்துறாங்க. உடனே இல்லைம்மா, சாராக்கு என்னை விட்டால் யாருமே கிடையாது, அத்தையும் இன்னும் 2 மணி நேரத்தில் உயிர் இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க, அவள் இதுக்கப்புறம் அவளுக்கு யாருமா இருக்கா, அவளுக்கு வந்து யாருமே கிடையாது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாரா சொல்கிறா, வெண்ணிலா வந்து இவருக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, நான் தான் இவருக்கு ஏற்ற பொண்ணு, நாங்கள் தான் உண்மையாக 2 பேரும் காதலிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறா. அப்படியா அப்படின்னு சொல்லி ஓங்கி பலார்னு விட்றா அண்ணாமலை சாராவை. உடனே பத்தியா வருண், ஓ முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஓ முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி வருண் ஏற்றி விட்டுட்ருக்கா. அம்மா, இவங்க இன்னும் 2 மணி நேரம் தான்மா உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க கடைசி ஆசை தாலி கட்டுறது தாம்மா, அவங்க கடைசி ஆசையை வச்சு நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கா உடம்பு சரியில்லையா, இன்னும் இவங்க தான் வந்து சாக போகிறாங்களா, அப்போ நானே சாகடிக்கிறேன், என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ண வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மன் இருக்காங்க, அம்மன் சிலை இருக்குது, அதில் வந்து சூளம் இருக்குது, அதை எடுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.